அல்லாஹ் தந்த கண்ணை பற்றி அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானம் வஷஃபத்தைன், உங்களுக்கு 2 கண்ணை தரவில்லையா? அது கலண்டரை பார்க்கிறதுக்கு மட்டுமல்ல, சந்திரனை கூட பார்க்கிறதுக்கு தான். உங்களுக்கு சந்திரனை தான் அல்லாஹ் வந்து கலண்டராக ஆக்கி இருக்கிறான். மவாகீத்துல் லின்னாஸ், அதை பாருங்க. இதை பார்த்து நீங்க என்ன செய்யணும்? மறுபடியும் சொல்றேன், அதை பார்த்து செய்யணும். இப்ப என்ன பிரச்சனைனா, பார்த்து செய்யணும் சொன்னா அப்புறம் எதுக்கு நீங்க கணக்க பற்றி சொல்றீங்க? சகோதரர்களை பார்த்து பார்த்து வரும் பொழுது என்ன தெரியும்? ஒரு ஆள் வந்து எப்பவுமே நம்ம பார்க்கும் பொழுது கரெக்டா 5 மணிக்கு ஒரு இடத்துல நிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொன்ன, அவரை பார்த்த உடனே 5 மணி ஆயிடுச்சுன்னு தெரியுது. காரணம் 5 மணிக்கு அவர் அங்க இருப்பாரு. அப்ப அவரை பார்த்து 5 மணியையும் 5 மணி என்பது அவரை பார்த்து நமக்கு முடிவு பண்ணலாம். ஆனா அவர் ஒரு நாள் தாமதமாகவும் ஒரு நாள் முன்னாடி வந்தால் கணக்கிட முடியுமா? அது முடியாது. இங்கதான் நம்ம கணக்குக்கு போறோம். அப்பதான் அல்லாஹ் சொல்ற, லஷம் சுயம்பகி லகான் துதிரிக்கல் கமர் வலல் லைலு சாபிக்குன் நஹார். சூரியன் வந்து சந்திரனை எட்ட முடியாது, இரவு வந்து பகலை முந்த முடியாது. அப்ப இது 2 நடக்காது. நடக்கும்னு யாரா சொன்னா அவங்க அல்லாஹ் கிட்ட தர்க்கம் பண்ணட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அல்லாஹ் வந்து நடக்காதுன்னு சொன்னா நாங்க நடக்காதுன்னு சொல்றோம். அஷ்ஷம்சு வல் கமரு பி ஹுஸ்பான், சந்திரனுக்கும் சூரியனுக்கு கணக்கு இருக்கு. அப்ப அந்த பார்வையின் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும்? கணக்கிடணும். அப்ப நம்ம வந்து மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம்? இந்த மாதம் 29 30 என்று முடிவு பண்ணலாம். அதுக்கு கடைசி நீங்க நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அதனாலதான் ரசூலுல்லாஹ் காலத்துல நீங்க பாருங்க, எல்லா ஹதீஸையும் பரட்டி பார்த்தா 1 2 சம்பவத்தை மட்டும் நீங்க எதுக்கு பார்க்க முடியும்? அவங்க நோன்பு வச்சுட்டு இருக்கும் பொழுது செய்தி வந்ததாகவும், அவங்க வந்து 10 நேரத்தில் நோன்பு முடிச்சதாகவும் ஒரு செய்திகள் தான் இருக்கும். ஏன் வந்து அவ்வளோ நாள்ல அவங்களுக்கு குழப்பம் இல்லை? இது நீங்க கேட்கணும் உங்கள்கிட்ட. அவ்வளோ நாள்லையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு 10 வருட காலத்திலேயும் நோன்புல குழப்பம் அவங்களுக்கு கிடையாது. பெருநாள்ல குழப்பம் இல்லை, கலீஃபாக்கள் காலத்துல குழப்பம் இல்லை. அன்னைக்கு இதே மாதிரி அமைப்புகளோ இயக்கங்களோ இருந்திருந்தா குழப்பம் இருந்திருக்கும். ஆனா அது இல்லாதனால அவங்க தெளிவா அன்னைக்கு வந்து பிறைய பார்த்து வந்ததினால ஒரு சில மாதங்களில மட்டும் அவங்களுக்கு வந்து பிறைய தெரியாத சுருக்கமான நாட்கள் இருக்கும். அப்ப அவங்களுக்கு பிறை எந்த அளவுக்கு இந்த மாசம் இருக்கும் தெரியாத பொழுதுதான் பிற செய்திகளை எடுத்து செயல்பட்டதை தவிர மற்ற எல்லா மாதங்களிலேயும் கணக்கிட்டு கொண்டே வந்தாங்க. இப்ப இன்னொரு விஷயம் இருக்கு, மேகமூட்டம். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா ஹதீஸ்லயோ குர்ஆன்லயோ எங்கேயுமே மேகமூட்டமாக இருந்தால் நீங்கள் கணக்கிடுங்கள் என்று இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபைனுகும் அலைக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. ஃபைனுகும் அலைக்கும் சொன்னா என்ன அர்த்தம்? இது குர்ஆன் விளக்குறது. இந்த வசனத்தை குர்ஆனில 10வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனம் நீங்க எடுத்து பாருங்க. 10வது அத்தியாயத்தினுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சொல்றாங்க, அலைக்கும் கும்மா, அதே வார்த்தை இருக்கும். உங்களுக்கு அது புரியாத நிலைமை ஏற்படக்கூடாது, உங்களுக்கு அது புரியாமல் இருக்கக்கூடாது. இது மேகம் கிடையாது. மேகத்துக்கு வந்து ஓய்ம் என்ற ஒரு வார்த்தை தனியாக நீங்க புகாரியிலையும் நீங்க பார்க்க முடியும். அது இது அல்ல. இது வந்து ஹோமாம் ஹோம்மா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை நமக்கு புரியாது இருக்கிற நிலைமை. இன்னொரு ஹதீஸ்ல ஹொப்பியா என்று வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து சாதாரண விஷயம் சகோதரர்களே. நீங்க வந்து பிறைய பார்த்துட்டே வாங்க. பிறைய பார்த்துட்டே வந்தால் 29 மாதத்தை கொண்ட 29 நாட்களை கொண்ட மாதமாக இருந்தால் 28 நாட்கள் உங்களுக்கு பிறைய தெரியும். 28 நாட்கள் உங்களுக்கு தெரியும். 29வது நாளில் நீங்க பாத்தீங்கன்னா பிறைய தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஃபக்துரு லஹு, அந்த பிறைய தெரியாத நாள் இருக்கு பாருங்க, அதை நீங்க கணக்குல கொண்டு வரணும். அப்ப எப்படி கணக்கு இருக்கும்? 28 நாள் பிறை தெரிஞ்சாச்சு, 29வது நாள் பிறை தெரியல, அப்ப 29 நாள் அந்த மாதம் இல்ல. 29 நாள் பிறை தெரிஞ்சிருச்சு, 30வது நாள் பிறை தெரியல, மறைஞ்சிருச்சு. அப்படின்னா 30 நாள் இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கடைசியாக உங்களுக்கு தெரியக்கூடிய பிறைய பற்றி தெளிவாக இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி சொல்றேன். நீங்க பாருங்க. எப்படி பிறைய பார்க்கணுங்கிறத சொல்லித்தரேன். நீங்க தெளிவாக
அதை பார்த்துட்டு வந்தாலே இந்த குழப்பத்தை தீரும். இப்ப பாருங்க, நம்ம இது வெளியிலேயே நீங்க பார்க்கலாம், இங்கே நம்ம விளக்கி சொல்றோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, 1 நம்பர் போட்டிருக்கும். அதுல என்னன்னா சந்திர மாதத்திற்கு 14 வளர்ப்பிறைகளும் 14 தேய்பிறைகளும் உள்ளன அப்படின்னு போட்டிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஹிலால் என்ற அந்த வடிவத்தை தரக்கூடிய, அந்த இப்படி கருவா இருக்கக்கூடிய வடிவத்தை தரக்கூடிய ஆரம்பத்தில் 7 இருக்கும். அதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு ரவுண்டா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு மறுபடியும் அதே நிலைமை ஸ்டார்ட் ஆகும். அதை பற்றி தான் 7ன்னு போட்டிருக்கும். மேல நிறைய சகோதரர்கள் கேட்டாங்க, மேல 7ன்னு போட்டிருக்கீங்க, தமிழ்ல நீங்க கீழே 14ன்னு போட்டிருக்கீங்க. அது அதனுடைய அந்த வடிவத்தை தான் 7ன்னு போட்டிருக்கிறோம். பிறகு வர்றது பாத்தீங்கன்னா தேய்றதுலையும் அந்த வளர்றதுலையும் 7 வடிவங்கள் இருக்கு, அந்த ஷேப்பு. அதுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு முழு வடிவம் இருக்கும். இப்படி வளரக்கூடிய பிறைகள் ஒரு 14, தேயக்கூடிய பிறை ஒரு 14. நீங்க என்ன செய்ய முடியும், 28 இல்லாட்டி 29 பிறைகளை நீங்க கண்ணால் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது என்ன, இப்ப அடுத்தது பாருங்க, 2வது நம்பர் 2 போட்டிருக்கும். இப்ப என்ன பிரச்சனை, நான் முதல்ல சொன்னேன், ஒரு நாள் நம்ம பிறைய பார்க்கிறோம். அந்த பிறை என்னைக்குரிய பிறை, எந்த தேதியை காட்டுற பிறை, அந்த நாள் 1ன்னு காட்டுறதா இல்ல அடுத்த நாள் 1ன்னு காட்டுறதா? இங்கதான் குழப்பம் இருக்கு. ரசூலுல்லாஹ் தெல்ல தெளிவா சொல்லி தந்தாங்க, ஃபஹுவலி லைலத்தின் ரஐதுமுஹு, நீங்க என்னைக்கு ஒரு பிறைய பார்க்கறீங்களோ அது அன்னைக்கு என்ன தேதின்னு அறிவிக்கக்கூடிய பிறை தான். மாறாக நாளைக்கு 1, 2 என்று காட்டக்கூடிய தேதி அல்ல என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போன்று 3வது இதை பாருங்க, 3வதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உர்ஜூனுல் கதீம் என்று சொன்னது. அந்த உர்ஜூனுல் கதீம் நீங்க எப்ப பார்க்க முடியும், ஃபஜ்ர்ல நீங்க பார்க்கலாம். ஃபஜ்ர்ல பார்க்கும் பொழுது அந்த உர்ஜூனுல் கதீம் என்ற லாஸ்ட் வடிவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் பார்க்கும்போது பிறையே இருக்காது. என்ன காரணம்னா அது சூரியனுக்கு நெருங்கி ஒரே இதுல வந்ததுனால அந்த ஒளி நமக்கு கண்ணால தெரியாது, அந்த ஒளி காட்ட முடியாது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லா பகுதியிலேயும் சூரிய ஒளி படுறது கிடையாது, ஒரு பகுதியில மட்டும்தான் படும். அந்த பகுதி நேர்கோட்டில் வர்றதுனால நமக்கு தெரியாது. அந்த தெரியாத நாள் எந்த நாள், அந்த மாதத்தினுடைய கடைசி நாள். ஏன்னா இங்க ஒரு குழப்பம் ஏற்படுத்துறாங்க, இவங்க ஹிலால எடுக்கல, இவங்க நியூ மூனை தான் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அரபி மொழியில ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல, அந்த வேக்சிங் கிரசன்ட் சொன்னாங்கல்ல, வேக்சிங்கும் வேனிங்கும், இது ரெண்டுக்குமே அரபி மொழியில ஹிலால் என்ற பெயர் இருக்கு. ஆரம்பத்திலே 7 நாளுக்குரிய பிறைக்கும் ஹிலால் என்று பெயர் இருக்கு, கடைசியில 7 நாளுக்குரிய பிறைக்கும் ஹிலால் என்று பெயர் இருக்கு. மற்ற பிறைகளுக்கு கமர் என்றும், பௌர்ணமி அன்று இருக்கக்கூடிய பிறைக்கு பதர் என்று சொல்லுவாங்க. கடைசி நாளுடைய அந்த காணாத ஒரு நாள் பிறை பாருங்க, அதுக்கு ஹிலால் என்பதை தவிர மிஹாக் என்ற ஒரு அர்த்தம் கூட இருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. ஆனா அந்த மிஹாக்குக்கும் ஹிலால் என்ற வார்த்தையையும் பயன்படுத்துவாங்க. அப்ப பிறைகளை அனைத்துமே நீங்க பார்த்து வந்தால்தான் உங்களுக்கு சரியாக கணக்கிட முடியும் என்பதுதான் இதை காட்டி தருகிறது. அடுத்து நீங்க பாருங்க, சந்திர மாசத்தினுடைய கடைசி நாள்ல அது நம்ம சொன்னப்போ அது என்ன பண்ண முடியாது, அது ஒளி இழந்துதான் இருக்கும், நீங்க அதை பார்க்க முடியாது. அடுத்து நீங்க என்ன பார்க்கணும்னா, நம்ம நோன்பு இல்லாட்டி பெருநாள் தொழுது விட்ட அந்த நாள், அந்த நாளிலே மகரிபில நமக்கு தெரிகிற பிறை இருக்கு பாருங்க, அது மகரிபில உதிக்கிறது அல்ல, அது மறையிறது தான். எது மாதிரி, உங்களுக்கே ஒரு குழந்தை பிறந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை பிறக்கிறது நீங்க பாக்குறது இல்ல, பிறந்த பிறகு வெளியில கொண்டு உங்களுக்கு காட்டும் பொழுதுதான் நீங்க என்ன செய்றீங்க, அந்த குழந்தைய பாக்குறீங்க. அந்த பார்த்த பிறகு குழந்தை இப்பதான் பிறந்துன்னு சொல்லுவீங்களா, இதுக்கு முன்னாடி பிறந்துன்னு சொல்லுவீங்களா? இதான் விஷயம். குழந்தை பிறந்து அந்த நேரத்தில் குழந்தை சத்தம் போடுறதுக்கு தான் அரபியில ஹல்லா என்று சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொன்னாருன்னா, முதல் பிறையை பார்த்து சத்தம் போடுறதுக்கு தான் ஹல்லான்னு சொன்னாங்கன்னு. அது பிறகு மக்கள் உண்டாக்கி கொண்டதுதான்.
ஆனா அரபியினுடைய அந்த கிறித்துவரான ஒருத்தர் எழுதின டிக்ஷனரியை தவிர, முன்ஜிது என்ற ஒரு டிக்ஷனரியை தவிர மற்ற எல்லா டிக்ஷனரிகள் நீங்க எடுத்து பாருங்க, ஹல்லா என்ற வார்த்தையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே உண்டாக்குற சத்தத்துக்கு அதுக்குதான் ஹல்லான்னு சொல்லுவாங்க, அது இந்த ஹிலால் சொல்லுவாங்க. மக்கள் ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது தல்பியத்து சொல்றதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது இஸ்தஹல்லா என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் இதோடு சம்பந்தப்பட்டது என்று நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, அந்த முதல் நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது 50 நிமிடம் இருக்கும் ஏறத்தாழ. அது அந்த மாதம் எத்தனை நாள் இருக்கு என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் அது ஏறத்தாழ 50 நிமிடம் இருக்கும். இது எல்லா இடத்திலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டா இல்ல, எல்லா இடத்திலையும் பார்க்க முடியாது. எந்த இடத்திலே குழந்தை பிறந்திருக்கோ அந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும் ஒழிய எல்லாமே நீங்க பார்க்க முடியாது. அப்ப அதனால 50 நிமிஷம் இருக்குன்னு சொன்னா 50 நிமிஷம் நாங்க பார்க்கலையேன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் தெளிவா சொன்னேன், எந்த இடத்துல பிறந்திருக்கோ அந்த இடத்தினுடைய நேரத்தில் நம்ம சொல்றோம். அடுத்த நாள் இரண்டாம் நாளுக்குரிய பிறை நீங்க மகரிபினுடைய நேரத்தில் பார்த்தா அதுக்கு ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளால இருக்கும். அதுவும் நீங்க மாதம் எவ்வளவு நாள் இருக்கு என்பதை பொறுத்த வரைக்கும் வித்தியாசப்படுவாங்க. அந்த 7வது நாள் இல்லாட்டி 8வது நாள் அது நீங்க பாக்குற அந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும். 7வது நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சூரியன் அந்த மறையிற நேரத்தில் அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா சந்திரன் நம்ம தலைக்கு மேல இருக்கும். அது எத்தனாவது நாள்? 7வது நாள். அதனாலதான் சுப்ஹானல்லாஹ் அதுக்கு அடுத்த நாள் ஹஜ் ஆரம்பிக்கிறாங்க. 8வது நாள் எந்த சந்தேகமும் இல்லாம கரெக்டா 8வது நாள் ஆரம்பிக்கலாம். அதற்கு காரணத்தினாலதான் சில சந்தர்ப்பத்தில் கூட முதல்ல அரஃபா நாள் இந்த நாள் அறிவிச்சு 7வது நாளோ மற்ற அந்த மாதம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் போன உடனேயே நாங்க ஆரம்பிச்ச நாள் தப்பு அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். பல தடவை அரஃபாவுடைய தேதியை மாத்தி இருக்கிறாங்க. அது இந்த ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் மாற்றம் ஏற்படும் பொழுது யாரும் சொல்ல மாட்டாங்க. 2வது பிறையை பார்த்து இந்த வருஷம் கூட 2வது பிறை நோன்பு திறந்து பார்த்தா 2வது நாளுடைய பிறை, ஆமா நம்ம ஏமாந்துட்டோம், ஏமாந்ததுனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் ஏமாறுவோம். அதான சொல்ல வரீங்க? போன வருஷம் ஏமாந்துட்டீங்க, அதுக்கு முந்தின வருஷம் ஏமாந்துட்டீங்க, 1400 வருஷமா ஏமாந்துட்டு இருக்கீங்க. பல சகோதரர்கள், எல்லாரும் கிடையாது. 1400 வருஷம் சொன்ன உடனே நபி ஏமாந்தீங்களா கேட்க கூடாது. பலர் ஏமாந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி தராத முறையில யாராரு பிறையை கணக்கிடுறாங்களோ பாக்குறாங்களோ அவங்க எல்லாம் ஏமாந்துட்டு தான் இருக்கிறாங்க. பௌர்ணமி வரும் பொழுது இன்னும் அதிகமா சிரிப்பாங்க, நம்ம எல்லாரும் ஏமாந்துட்டோங்கிறது. அப்பவும் சகோதரர்களே, ஒரு நோன்பு நமக்கு போயிருக்கிறோம், இபாதத்து நம்ம தப்பா ஆரம்பிச்சிருக்கிறோம், இது சரி பண்ணணும், இது ஏன் என்ன குழப்பம் அப்படிங்கறது பார்க்காம அடுத்த வருஷம் இதே தப்பு செய்யறாங்க. இது யாரு சுட்டி காட்டினா அவங்க மேல கோவப்படுறாங்க. அதனால எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது, அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிற அடிப்படையில் நாங்க என்ன செய்யறோம், இதை உங்களுக்கு எடுத்து சொல்றோம், அது சரி பண்ண வேண்டிய உங்களுடைய கடமை. அடுத்த விஷயத்தை பாருங்க, 8வது விஷயம். அதுல பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்று அந்த முழு நிலைமைங்கிறது பௌர்ணமி அன்னைக்கு உண்டாகும். அது சந்திர மாதத்தினுடைய மத்தியில தான் அந்த பௌர்ணமி ஏற்படும். அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சந்திரன் எப்போ நடு நிசியில பாத்தீங்கன்னா உச்சியில இருக்கும். ஏற்கனவே மகரிபில நீங்க பார்க்கும் பொழுது உச்சியில இருந்தது, பௌர்ணமியில் வரும் பொழுது என்ன ஆயிடுச்சு, அது நடு ராத்திரியில தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், உங்களுடைய அந்த நடு ராத்திரியில உங்களுக்கு உச்சியில பார்க்க முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள், அதாவது 16வது நாள் நீங்க பார்க்கும் பொழுது சூரியன் உதிக்கிற நேரத்தில் சந்திரன் அப்படியே மறையாமல் இருக்கும். காலையில சூரியன் உதிக்கும் பொழுது நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துக்கு உதிக்கும் பொழுது இந்த இடத்துல அப்படியே சந்திரனை பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், அது 16வது நாள் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் என்று நீங்க அதை வச்சு என்ன செய்யலாம், தெளிவு பெறலாம். இப்ப பாருங்க, இதுல இருந்து என்ன செய்யும்னா பிறைய அது குறைய ஆரம்பிச்சிடும். லாஸ்டிலுடைய நாளுக்கு முதல் நாள் அது 29வது உங்களுக்கு அந்த கடைசியாக இருக்க குர்ஆன் சொன்ன உர்ஜூனில் கதீம், தேய்ந்து வளரும் அந்த தேய்ந்து விட்ட அந்த பேரீச்ச பழத்தின் அந்த பாலையை போல் ஆகிவிடும். அரபிகளுக்கு புரிகிற மாதிரி
தெளிவாக ஒரு விளக்கத்தை குர்ஆன் கூறி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம். அதனுடைய வடிவம் அதுக்கு உதாரணமாக குர்ஆன் சொல்லி இருக்கிறது.